ஜானகி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னமோ கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி அவசரப்படுறீங்க. வக்கீல தானே பாக்க போறீங்க, கொஞ்சம் லேட்டா போனா என்னமா? ஆமா, உங்க அப்பா எங்க? கூப்பிடவா? ஐயோ, எங்கன்னு கேட்டேன். ஏன்? கிரிக்கடா, ரொம்ப மோசம் நீங்க. ராத்திரி இதை விட மோசமா இருக்கும். நீ ரெடியா? என்ன மாப்ள, வக்கீல பாக்க புறப்பட்டாச்சா? ஏன் மாப்ள, வக்கீல் எப்படி அவன் பாட்டு கேஸ இழுத்தடிச்சு இந்த சொத்து பூரா உங்க பிள்ளைங்களுக்கு சேர்ற மாதிரி லேட் போயிட போறான்? ஐயோ, பெரிய வக்கீல் மாமா. ஆமா, மெட்ராஸ் கிட்ட சுத்தி பாக்கலையா? வீட்டுல கிடக்குறீங்க. எங்க ஊரை சுத்தி பாக்குறது, முதல்ல உங்க அப்பாவை பார்க்க முடியலையே. அவரெல்லாம் பார்க்க போவாதீங்க, உங்களை அவமானப்படுத்திடுவாரு. அட, உங்களுக்கு சேர வேண்டியதை தந்துட்டா அப்புறம் என்ன அவமானப்படுத்தினா என்ன, அசிங்கப்படுத்தினா என்ன? உங்களுக்காக நான் தாங்கிக்கிறேன். சீக்கிரம் போங்க போங்க போங்க. சரி மாப்பிள்ள, அது என்ன கிடுகிடா கிடுகிடான்னு நல்லா இருக்கும் போல இருக்கு. எனக்கு சொல்லி கொடுங்களேன், ஊர்ல போய் யாருக்காவது செஞ்சு பாக்குறேன், சொல்லி கொடுங்க. வந்து நான் வரேன். என்ன மாப்பிள்ள கடகடன்னு ஓடுறாரு, என்ன கிடுகிடா குடுகுடான்னு நல்லா இருக்கும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாரு. ஏமா, நான் ஊருக்கு போறேன். ஊருக்கா? அதுக்குள்ளயா? நேத்து தானே வந்தீங்க? நேத்து தான் வந்தேன், இன்னைக்கு போறேன், நாளைக்கு வந்துடுறேன். என்ன குழப்பறீங்க? எதுக்கு வந்தீங்க, எதுக்கு போறீங்க? அடையம்மா, மாப்பிள்ளை பார்க்கலான்னு வந்தேன், சின்ன மாப்பிள்ளைய பார்த்துட்டு புறப்படுறேன். புரியலையே. ஏமா, சொத்து பூரா மாப்பிள்ளைக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்ப பாதி தானே தெரியுது. மீதி அந்த பஸ் ஸ்டாண்ட்கார தம்பிக்கு. அவன் பாட்டுக்கு லகேஜ் தூக்கிட்டு போற மாதிரி சொத்தை தூக்கிட்டு போயிட்டானா விட்டுருவனா? ஆள வந்தானா கொக்கா. என்ன பண்ண போறீங்க? உன் தங்கச்சி மைதில எதுக்கு இருக்கா? தண்டத்துக்கா இருக்கா? அவளை சின்ன மாப்பிள்ளை கட்டி வைக்க போறேன். எப்படிப்பா? அதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்காம? பஞ்சு நெருப்பின் பக்கத்துல வச்சா பத்திக்காம என்ன செய்யும்? சின்ன மாப்பிள்ளைய இந்த வீட்டுல கொண்டாந்து வைக்க போறேன். அப்புறம் அவர் உன் தங்கச்சி மைதில வந்து வேட சொல்ல போறாரு. எப்படி ஆள வந்த ஐடியா? அப்பா, நீங்க எது செஞ்சாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யுங்க. யாரும் உன் வீட்டுக்காரட்டியா கிழிஞ்சது போ. தம்பி பேர் எடுத்தால செவத்துல போய் டம்மு டம்முன்னு முட்டிக்கிறாரு. இன்னும் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி சொன்னோம், முட்டி முட்டி இந்த வீடே தரமட்டம் ஆக்கிடுவாரு. முதல்ல மைதிலி சின்ன மாப்பிள்ள பாக்கட்டும், அப்புறம் பாரு சொத்து பூரா நமக்கு தான். வேலைங்க இருந்தாலும் மைக்கு இருக்கும் இடத்திற்கு வரவும். வேலை என்கிற வேலை. யார் பாது மைக்ல கூவுனது? ஆபீஸ்ல போய் பார்ப்பா. சரிப்பா. வேலை எங்க இருந்தாலும் வரவும். வேலை எங்க இருந்தாலும் வரவும். யார் இது? மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு அப்ப அரைஞ்சிருக்க. அசிங்கமா இருக்கு. என்ன? லுங்கி இறக்கி விடுங்க. தம்பின்னு கூப்பிட்டு போறேன். தம்பி எப்படி சொல்லிட்டு அப்புறம் பாரு. சார் சார் சார், இந்த புட்டியை கொடுங்க சார். எந்த பஸ் சார்? திருச்சி பஸ். நீங்க போங்க சார், நான் வரேன். ஏன் தம்பி இது அசிங்கமா இல்லையா பொட்டி தூக்குறது? உங்க அந்தஸ்து என்ன? என் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க மட்டும் என்ன பருத்தியாங்கல்ல நிக்கிறோம், சொந்த கால்ல தான் நிக்கிறோம். சோத்துக்கு என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? பிச்சை எடுக்கிறது இல்ல பொட்டி தூக்குறது, இதை விட வசதியா ஒண்ணும் தெரியாத. டாக்ஸி கிக்ஸி ஓட்டுறது. டாக்ஸிக்கு எங்க போறது? நான் பாத்துக்கிறேன். டிரைவரோட டாக்ஸி நான் கொண்டாந்து நிறுத்துறேன். இந்த மாதிரியா, நான் உன் மாப்பிள்ள இல்ல, மாப்பிள்ளையோட தம்பி. ரெண்டு ஒண்ணுதான் சார். நீங்க சில சமயம் தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே காபரவா இருக்கு. ஒண்ணும் காபராப்படாத, எல்லாம் எனக்கு தெரியும். ஊருக்கு போயிட்டு தயாரா இருக்கு, டாக்ஸியோட வருவேன் தெரியுமா? பெரிய பொண்ணு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாப்பா? அவர் ஒண்ணு ஒத்துக்கிட்டாரா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களை இப்படி பாக்குறதுக்கு. நான் தான் சொன்னேனே, கல்யாணம் ஆகி 2 மாசத்துல எல்லாம் சரியா போயிடும். என்ன மாப்பிள்ள மாணிக்கம் கேக்குற பாம்பு மாதிரி உசு உசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னப்பா? ஐயா கால உடைச்சிட்டாங்க. சாவடிக்காதயா, நாங்க 2 பேரும் ரெட்ட தம்பின்னு சொல்லிருக்கேன்யா. தம்பியா? ஆமா. ஏயா புரோக்கர், மாப்பிளைக்கு ஒரு தம்பி இருக்காரு உனக்கு தெரியும் இல்ல? முதல்ல ஏன் என்று சொல்லல? எனக்கு இப்பதானே தெரியும். அது இவர் முரடம் இல்லையா? இவர் அப்பா இவரை தள்ளி வச்சுட்டார் இல்லையா? அதான் உங்ககிட்ட சொல்லல. அப்படியா? கொஞ்சம் சொல்லி வையா. சிங்கப்பூர் புள்ள பாவம் பொட்டி தூக்குது, அசிங்கப்பூரா இருக்கியா? டாக்ஸி வாங்கி தரேன்னு சொல்றேன், ஒத்துக்க மாட்டுதே. அது சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா மாப்பிள்ளை ஒத்துக்குவார். அது மாப்பிள்ளையோட தம்பி ஒத்துக்குவார். என்னையாது தம்பின்னு சொன்னேங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க, ஏதோ ஒரு புருடா விட்டு எல்லாம் உன்னாலதாயா. இப்ப நீ என்ன செய்யற? அவர் குடுக்கிற டாக்ஸியை வாங்கிக்க, மாமனார் விட்ட சீர்வரிசையா நினைச்சுக்க. ஏன்னா டாக்ஸில நல்ல துட்டு. அண்ணனா கண்ணியமா நடந்துக்க, தம்பியா மாமனார் சொத்தை கொள்ளாடி. மாமனார் சொத்தை மருமகன் கொள்ளாடிக்காம வேற யார் கொள்ளாடிக்க போறாங்க? அப்படிங்கிற இப்ப கேளுங்க. டாக்ஸி வேணுமா? வேணும். இதுக்குதான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு புரோக்கர் வேணுங்கிறது. நான் வரதா? நான் வரேன் தம்பி. சும்மா இருங்க, நான் கோயிலுக்கு போனோம். என்ன விசேஷம்? மைத்திலி இன்னைக்கு முதல்ல காலேஜ் போறா. அவளை பாத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். நல்ல விசேஷம் தான், நானும் கூட வரேன். என்னங்க தம்பியோட சமாதானம் ஆயிட்டீங்களா? தம்பியா?
ஆமாங்க அவரை தானே மைத்திலியே காலேஜ்ல கொண்டு போய் விடுறதா சொல்லிருக்காரு. என்ன தம்பி என்னதும் பேரஞ்ச மாதிரி ஆயிட்டீங்களா? சரி சரி, நீங்க ஒண்ணும் காலேஜ் வரைக்கும் வர வேண்டாம், வீடு வரைக்கும் வந்து டாட்டா சொன்னாவே போதும். மைத்திலிக்கா ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்துடுறேன். போலாமா? ஜானகி மோத்தெல்லாம் தொட்டு பாரு, சுடவே இல்லையே. ஜுரம் அடிக்குது. ஜுரமா? ஆமா, தலையெல்லாம் வலிக்குது. சரி அப்ப நீங்க வர வேண்டாம், நான் வரும்போது மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நான் சொல்லணும்னு நினைச்சதை நீ சொல்லிட்ட. நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க, ஜுரம் ஜாஸ்தி ஆயிடும். சரிம்மா. சரி நான் வரேன். ஜானகி, ஜானகி, என்னையே உள்ள வச்சு பூட்டுற? எவனாவது உள்ள நுழைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க பாட்டுக்கு படுத்து தூங்குவீங்க. ஐயோ ஜானகி, நோ தூங்கு பையன். ஏங்க கொல்ல பக்கம் கதவு திறந்திருக்கு, பூட்டிட்டு போடுங்க. என்ன திறந்திருக்கா? மணி 9ஆவது, இன்னும் மாமா வரவே இல்ல. அதான் பஸ்ல போறேன் அப்பவே சொன்னேன். டாக்ஸி தம்பியோட கார்ல போகணுன்றதுக்காக தான் உன்னை காலேஜ்ல சேர்த்திருக்கேன். பஸ் லாரியில போறதா இருந்தா கிராமத்திலே போய் படி, சும்மா படிப்போட இருந்துடாத. மாப்பிள்ள தம்பி ஒரு பக்கம் வளைச்சு போட பாரு. நீங்க வேற, அவரு சுத்த முசுடு. ஆமா, பணக்கார புள்ள ரஃபாதான் இருப்பான், முசுடாதான் இருப்பான். நீதான் விடக்கூடாது. எத்தனை சினிமா பாக்குறீங்க, எத்தனை புக்கு படிக்கிறீங்க, பெத்த பொண்ண லவ் பண்ணுன்னு சொல்ற முதல்ல அப்ப நானா தான் இருப்பேன். ஏதோ மினிஸ்டர் போயிருப்பாரு, டிராபிக் ஜாமா இருக்கும், லேட்டாவும் வந்துருவாரு. அப்பா அக்கா, எங்க நீ காலேஜ் பேர்ப்பியோன்னு அறக்க பறக்க ஓடி வரேன். இந்தா ஸ்வீட். எதுக்குக்கா? பட்டணத்துக்கு வந்து இன்னைக்கு தான் முதல்ல காலேஜ் போறேன், அதுக்கு தான். தேங்க்யூக்கா. அதை எனக்கு கொடுமா. இது உங்களுக்கு இல்ல, உங்க டாக்ஸி டிரைவர் மாப்பிளைக்கு. எங்க அவரு? டாக்ஸி டிரைவர் மாப்பிள அப்படி இப்படின்னு சொல்லாத, கோச்சுக்குவார் தெரியுமா? சின்ன மாப்பிளன்னு சொல்லு. ஜானகிலாம் ஒண்ணா நிக்கிறாங்க, எல்லாரையும் சமாளிக்கணும். வாங்க மாப்பிள, 100 ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்பதான் பேசிக்கிட்டே இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. இந்த மாதிரி நோய் நோயின் பேசிட்டு இருக்காத, உன் பொண்ணை வர சொல்லு. நான் காலேஜ் போய் விட்டுட்டு சவாரிக்கு போனோம். அட நீங்க என்ன தம்பி வேலை செஞ்சு துரும்பாயிட போறீங்க? பாக்குறதுக்கு அவர மாதிரியே இருக்காருடி. ஜாடதா அப்படியே. பெரிய மாமா குணத்துல சாது புஸ்வானம், இவரு பட்டாசு. பாக்கா மாமா, இது யார் தெரியுதா? யாரு? எனக்கு அக்கா, உங்களுக்கு அண்ணி. வணக்கம் அண்ணி. வணக்கம். இந்தாங்க. என்னங்க? இந்தாங்க. வாங்கி வாங்கி. உங்களுக்குள்ள அப்படி என்ன தகராறு? வீட்டுக்கு வாங்க, அண்ணன் வந்து பாருங்க. அவருக்கு வேற உடம்பு சரியில்லை. பெரிய மாப்பிளைக்கு உடம்பு சரியில்லையா? வாங்க வாங்க வாங்க. என்னங்க வாங்க, அப்படியே போய் பெரிய மாமாவை பாத்துட்டு போலாம். பெரிய மாமா சின்ன மாமா அதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்ல. என் சவாரி நேரம் வச்சு வரியா இல்லையா? சரி வாக்கா, உன்னையாவது டிராப் பண்ணிட்டு போறேன். என்னப்பா? நீ போமா. சின்ன சிறுசுங்க. சரி நீ போ மைத்திலி, நான் கோயில் போயிட்டு வரேன். நீ போ போ. டாடா. முன்னாடி சீட்ல உட்காரு. வாங்க உள்ள வாங்க, உங்க அண்ணன் உள்ளதான் இருக்காரு. நீங்க உள்ள போங்க, நான் போய் காரை நிறுத்தி பூட்டிட்டு வரேன். சரி வாங்க. என்னங்க என்னங்க, உடம்பு சரியில்லை சொன்னாரு, எங்க போனாரு? ஐயோ என்னங்க. என்ன ஜானகி? ஏங்க பாத்ரூம்ல என்ன பண்றீங்க? குளிச்ச. என்னமோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. போயே போச்சு, போயிதே கான். சரி வாங்க. எங்க? உங்க தம்பி வந்திருக்காரு. என் தம்பியா? அவன் என்ன பார்க்க மாட்டானே, என் முகத்திலே முடிக்க மாட்டான், இங்கெல்லாம் வந்திருக்க மாட்டான் அவன். அட வாசல்ல இருக்காரு, வாங்க. சரி நீ சொல்ற, போ பாக்கலாம். வாங்க. வந்துட்டேன். ஏங்க என்னங்க? டாக்ஸி எடுத்துட்டு வரேன்னு போனாரு, அதுக்குள்ள ஆள காணோம்.
அதான் சொன்னேன்ல, அவன் என் முகத்துல முடிக்க மாட்டான். அவன் இருந்தா நான் கிடையாது. கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ தப்பு என் மேலதான். அவரை வெளிய நிக்க வச்சுட்டு நான் உள்ள வந்துட்டேன். ஏங்க என்னங்க? இன்னைக்கு மட்டும் உங்க தம்பி சரியான சமயத்துக்கு வரல, ஆ, நான் போட்டிருக்கிற செயின் வளையல் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும். ஏன் என்னாச்சு? கேளுங்க, ஆ, நான் கோயில்ல இருந்து வரப்போ ஆ. ரவுடி பசங்க கத்திய காட்டி என் செயினை கழட்டி இருப்பாங்க. ஐயோ உனக்கு ஒண்ணும் ஆவலையே. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஆ, உங்க தம்பி தான் ஆ. அவங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டி என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆ, நல்ல மனுஷங்க. ஆ, ஆ. அப்புறம் அந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் அவர் எவ்வளவு நல்லா சண்டை போட்டார் தெரியுமா? அவனே ஒரு ரவுடி தானே. அவனை ஏன் உங்க அப்பா வீட்டுல வச்சிருக்கான்னு தெரியலையே. சீ, பாவம். அவர் என்கிட்ட எவ்வளவு ஆசையா அண்ணி அண்ணின்னு சொன்னார் தெரியுமா? ஐஸ் வச்சிருப்பான். உங்ககிட்ட 5 பத்து வாங்கி சாராயம் போடலாம்னு நினைச்சிருப்பான். சாராயமா? ஐயோ அவன் பயங்கரமான குடிகாரன். உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. அதுவும் வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல குடி வச்சிருக்காரு. பொழுது விடிஞ்சா போதும் பாட்டும் கைமா இருப்பான். நீங்க அனாவசியமா உங்க தம்பிய பத்தி பேசி அவர் பேரை கெடுக்க பாக்குறீங்க. ஐயே இல்ல ஜானகி, உண்மையிலே சொல்றேன். அவன் ஊறுகாய் இல்லாம ஃபுல் பாட்டிலே குடிப்பானே. அட, அவரை பார்த்தா குடிக்கிறவர் மாதிரி தெரியலங்க. நீங்க சும்மா அப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க. பார்த்தா தெரியாது, தெரிய வைக்கிறேன்.